நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. வான்னு சொல்லி வரவேற்கிறதுக்கு தான் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லி என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறியம்மா. நான் கிளம்புறேன் அத்தை. சாரி 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 அனி, சாரி அனி. ஒரு நிமிஷம். என்ன நீ இது பேக்கோட கிளம்பிட்டீங்க? உங்களை தான் நீ கேக்குறேன், எங்க கிளம்பிட்டீங்க? நான் எங்க வீட்டுக்கு போறேன். என்ன நீ சொல்றீங்க? சீதா, உங்க வீட்டுக்கு போறியா? எதுக்குமா? நான் இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, அதனால போறேன். நீ என்ன சொல்றனே புரியல. அத்தை, உங்களுக்கு தெரியாதா? கல்பனை கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் இந்த வீட்டை விட்டு போயிடணும்னு அவர் சொல்லியிருந்தாரே. யாரு? ராமா? கல்பனா கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சே, அதான் போறேன். சீதா, யாரோ எதுவோ சொன்னாங்கன்றதுக்காக நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம். நாங்க உன்னை அனுமதிக்க மாட்டோம். பேக் எடுத்துட்டு உள்ள போமா. ஆமா சீதா, இந்த விஷயம் அம்மா சித்ராவுக்கெல்லாம் தெரிஞ்சா அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க. சுமித்ரா, சீதா உள்ள கூட்டிட்டு போமா. வாமா. வேண்டாம் அத்தை, இது அவர் எடுத்த முடிவு. இந்த வீட்டை விட்டு நான் போகலைன்னா நான் அவர் பேச்சுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி ஆயிடும். நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டா இந்த சக்கரவர்த்தி குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் போயிடுமா. வா. வேண்டாம் அத்தை, என்னை விடுங்க. சொன்னா கேளுங்க, உள்ள போங்க. நான் போறேன். சித்ரா, இவ பண்ற காரியத்தை பாரு. பாரு சித்ரா, இவ இந்த வீட்டை விட்டே போக போறாளாம். போக வேண்டாம் சொல்லு சித்ரா.
அமைதியா இருக்க. இவ ஓ மருமக, நீ விருப்பப்பட்டு கூட்டிட்டு வந்தவ. அவளை போ வேண்டான்னு தடுக்க மாட்டியா? என்ன சித்ரா, நான் பேசிட்டே இருக்கேன், நீ அமைதியாவே இருக்க. ராம், சீதா இந்த வீட்டு விட்டு போறாடா. அவ உன் பொண்டாட்டிடா, உன்னை நம்பி வந்தவ. அவளை இந்த வீட்டு விட்டு அனுப்புறது தப்பு இல்லையாப்பா? அத்த, அவரை அனுப்பல. கொடுத்த வாக்க காப்பாத்த நானா தான் போறேன். அவர் எதுவும் சொல்லாதீங்க. அண்ணி, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா நீங்க இந்த வீட்டை விட்டு போறது ரொம்ப தப்பு அண்ணி. கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போகாதீங்க அண்ணி. இல்ல ரவி, நான் இங்க இருந்தா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அது அவருக்கு மனசு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதனால நான் போறதுதான் எல்லாருக்குமே நல்லது. இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாவும் அவருக்கு நல்ல மனைவியாவும் இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க அத்தை. சீதா, உன்னை தடுக்கவும் முடியல, போன்னு சொல்லவும் முடியல. அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா, அவங்க வர வரைக்குமாவது நீ இங்க ஏறுமா. இல்ல அத்தை, பாட்டி வந்தா போகாதன்னு என்ன தடுத்துருவாங்க. என் மனசுக்கு ரொம்ப சங்கடமாயிடும். நீங்க எல்லாரும் என்ன இது வரைக்கும் எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிட்டீங்க. எனக்கு அதுவே போதும். நான் போறேன். தயவு செஞ்சு என்னை யாரும் தடுக்காதீங்க அத்தை. கடைசியா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சீதா, எதிரி. மாமா, இந்த வீட்ல நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சு உங்க மக மாதிரி என்ன பாத்துக்கிட்டீங்க. ஆனா இந்த வீட்ல மருமகளா வாழறதுக்கு எனக்கு தான் கொடுத்து வைக்கல. என்ன மன்னிச்சிருங்க மாமா, மன்னிச்சிருங்க. மாமா, நீங்க எனக்கு எல்லா விஷயத்திலையும் எப்பவும் எனக்கு ஆதரவா இருந்தீங்க. நான் போறேன் மாமா, நான் போறேன். அத்தை, படிக்காத என்ன இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்து
ஏன் மருமக ஏன் மருமகன்னு எல்லார்கிட்டயும் பெருமையா சொன்னீங்களே. என்னாலதான் அதை காப்பாத்திக்க முடியாம போயிடுச்சு. நீங்க என்ன மன்னிச்சிருங்க அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இனிமே எனக்காக உங்க மகன் கிட்ட நீங்க சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, நான் போறேன். அக்கா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு கிடைக்காத எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரிதான் நீங்க இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கிறதும். பார்த்து பக்குவமா நடந்துக்காங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணதுல எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஆனா உங்களுக்கு தான் சந்தோஷமே இல்லாம போச்சு. என்னால இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க சந்தோஷமா இருங்க. நான் போறேன். எல்லாருக்கும் நான் போறேன். சீதா நில்லு. சித்ரா, எனக்கு நல்லா தெரியும் நீ சீதாவை இந்த வீட்டை விட்டு போக விட மாட்டேன்னு. எனக்கு நல்லாவே தெரியும். சீதா, உங்க அத்தை தான் வான்னு கூப்பிட்டாங்கல்ல, அவங்க பேச்சு கேளுமா. நீ எங்கேயும் போயிடாத, இங்கே இரு. நில்லு சுமித்ரா. நான் சீதாவை நில்லுன்னு சொன்னது அவளை உள்ள வர சொல்றதுக்காக இல்ல. அவ இந்த வீட்டை விட்டு போறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அவ போறத யாராலையும் தடுக்கவும் முடியாது. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரும்போது ரொம்ப கௌரவமா வந்தா. போகும்போதும் அதே கௌரவத்தோட அவ போகணும்.
ராம், அவளை நீயே கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா. என்னப்பா யோசிக்கிற? போ, சீதாவை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா. ஏன் தயங்குற? போறாம், சீதாவை விட்டுட்டு வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரி கல்பனா, சித்தி உன்னை தண்ணி தூக்கிட்டு வர சொன்னாங்கன்னு சங்கடமா இருக்கா? சங்கடமா இல்ல, அவமானமா இருக்கு. உங்க சித்திக்கு படிச்ச மருமகளை எப்படி நடத்தணுங்கிற நாகரிகம் தெரியாது. சரி விடு கல்பனா, சித்திக்கிட்ட நான் எடுத்து சொல்றேன். அதுக்காக நீ ஒன்றும் வருத்தப்படாத என்ன. நீ ரொம்ப மூடோட்டில் இருக்க. உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் உனக்கு ஒன்று கொடுக்க போறேன். ஹே வெயிட். கல்பனா, இது உனக்கு தான் கல்பனா, வாங்கிக்கோ. ஹே கல்பனா, வாங்கிக்கோ. இந்தா வாங்கிக்கோயா. பாரு,
பிரிச்சு பாரு கல்பனா. உனக்கு எந்த கலர் பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் நான் எனக்கு பிடிச்ச கலரா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்க கல்பனா? இந்த மாதிரி கிஃப்ட் மேல எல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல. இந்த மாதிரி புடவை எல்லாம் எடுத்து கொடுத்து என்னை சமாதானப்படுத்தி என் மனசை மாத்தணும்னு முயற்சி பண்ணாதீங்க. கல்பனா, ஏன் இவ்வளவு கோவப்படுற? எனக்கு இந்த வீட்ல எதுவுமே யாரையுமே பிடிக்கல. இங்க பாருங்க, நானும் இஷ்டப்படுற வரைக்கும் யாரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. சரி கல்பனா, ஒரு புருஷனா உன் சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா நான் எப்பவுமே இருக்க மாட்டேன். இந்த வீட்ல நீ உன் இஷ்டப்படியே இருக்கலாம். ஒரு நிமிஷம். எனக்கு குளிக்க சோப்பும் ஷாம்புவும் வேணும். ஓ, அதெல்லாம் தான் வீட்ல இருக்கே கல்பனா. அதெல்லாம் நான் யூஸ் பண்றது இல்ல. எனக்கு தேவையானதெல்லாம் நான் லிஸ்ட் எழுதி வச்சிருக்கேன். இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வாங்க. ஓகே, வாங்கிட்டு வரேன். ராணி மாதிரி இருந்த என்ன இங்க கூட்டிட்டு வந்து இம்சை பண்றாங்க. எல்லாரும் குளிக்கிற சோப்பையும் ஷாம்பையும் நம்மள யூஸ் பண்ண சொல்றாங்க. என்ன குடும்பம்டா, குடும்ப ச்சே.